எமது அபிவிருத்தி பணிகள் ஒவ்வொன்றும் தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் அரசாங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்து இன்று ஒரு வருடங்கள் கடக்கின்றன. பல கூறுகிறார்கள் அவர்களிடம் என்ன செய்தார்கள் மற்ற அரசியல்வாதிகள். எங்களுக்கு தெரியும், எங்களது ஆட்சி அமைத்து ஒரு வருடம்தான். ஆனால் வேலை தொடங்கி 4 மாதம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை முகம் கொடுத்திருந்தாங்க, பிறகு பாராளுமன்ற தேர்தல், பிறகு உள்ளாட்சி சபை தேர்தல். இந்த உபகரணங்களுக்கான நிதிகள் அனைத்தும் மக்களின் வரி பணத்தினால்தான் இந்த நாட்டில் திரைசேரியை செய்தது. உங்களுக்கு தெரியும், இந்த திரைசேரி வட்டித்தானே தொடர் இல்லாமல் பொருட்கள் வேண்ட முடியாமல் வங்குரோத்தரஞ்ச நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று ஓரளவு வினைத்திறனாகவும் முன்னேறி கொண்டு வருவதுங்கிற நாடு இதை கணக்கு தெரிகிறது. இன்றைக்கு இதில் இருக்கிறவர்கள் உதவி செய்யணும் என்ற மனப்பாங்க இருக்கும், ஆனால் உதவி செய்யலாம். தனிப்பட்டதில் சிந்திக்க உங்களோட வாழ்க்கையில சிந்தனை கொண்டு ஏற்படுமா இருந்தால் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி தான் அரசாங்கம். அரசாங்கம் என்ற வகையில மக்களோட வரி பணத்தை சிறந்த முறையில முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு பயிரளிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின். அந்த வகையில இன்று எமது நாடு படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வருகிறது. இன்று நாங்கள் உங்களது நிதிகளை, பட்ஜெட் நிதிகளை 4ஆம் மாதத்துக்கு பிறகுதான் பாஸ் பண்ணி எல்லா திணைக்களத்துக்கும் அதை கொடுத்திருந்தாங்க. அதே நேரம் அந்த நேரம் தேர்தல் வந்தது. தேர்தல் காலத்தில் அந்த பட்ஜெட் நிதிகளை பயன்படுத்த முடியாது. அது தேர்தல் கால பிரச்சாரங்களாக மாறக்கூடாது. அந்த வகையில் அந்த நிதிகள் எல்லாம் இடைநிறுத்தப்பட்டு தேர்தல்கள் முடிந்தது 5ஆம் மாதம் 28ஆம் தேதி இருக்கிறது. கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் என்று சொல்லலாம். இன்றைக்கு 6ஆம் மாதத்தில் கணக்கு பார்த்தா நாங்கள் வேலை தொடங்கி 4 மாதம் தான். இந்த 4 மாதத்திலேயுமே அரச கட்டமைப்பை படிப்படியாக பலப்படுத்திக் கொள்வதற்கான நாங்கள் எவரையும் அரசு உத்தியோகத்தர்களையும் பழி வாங்கவில்லை. மக்களையும் பழி வாங்கவில்லை. இன்றைக்கு நமது அரசாங்கம் என்ற வகையில நாங்கள் சிந்திக்கின்றோம். மக்களுக்கு பூரணமான சுதந்திரத்தை கொடுத்துள்ளார். மேலும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எதிர்வரும் காலத்துல எங்களுக்கு தெரியும், பல கிராமங்களுக்கு தேர்தலுக்கு போன வேண்டும், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த நாட்டிலிருந்து போதைப் பொருளை முற்றாக துடைத்திருக்கவில்லை. பல பேருக்கிறாங்க. நல்ல உள்ளங்கள் படைத்தவர்கள் ஒதுங்கி இருந்தாங்க. வாழ்வெட்டு, கலாச்சாரம், பயம், கலைக்கிறதுக்கு பயம் இருந்தது. இன்றைக்கு படிப்படியாக அது தரப்பட்டு கொண்டு வருவது ஜனநாயகம். அந்த வகையில இந்த ரவுடி கொம்பல், போதைப் பொருள் உடந்தையாக இருக்கிறவர்களுக்கான கடுமையான நடவடிக்கை எதிர்காலத்தில் இன்றைய நடவடிக்கை எடுக்க வேண்டவே இருக்காங்க. அதை விட எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எவ்வளவுதான் முன்னோடி இருந்தாலும் இங்கே இருந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக உங்களோட குடும்பமே ஒரு பிள்ளை ஒரு போதைப்பொருளுக்கு அடிமையாகிட்டா உங்களோட குடும்பமே சீரழிக்கும். ஏண்டா வெளியே சொல்லிடாது. அந்த பிள்ளையான பயம் என்றதை விட எங்களுக்கு ஒருத்தர் போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார் என்றால் அவர் ஒரு நோயாளியை குணப்படுத்தணும் வேண்டாம். படிப்படியா ஏதோ வகையில போதைப் பொருள விலையை சிக்கிப்பட்டு அடிமையாகிட்டார் என்றால் அவர் ஒரு நோயாளியாக இனங்கண்டு அவர்களை சீர்த்த பள்ளிக்கு அனுப்பி படிப்படியாக அவர்களை திருத்தி சமூகமயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா? ஒரு மனித வளம் வீழ்விரியமாக்குவார், அறிவு வீழ்விரியமாக்குவார். அந்த வகையில 30ஆம் தேதி அதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கிறோம். எவரையும் கொண்டே நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு தண்டனை வழங்கணும் என்ன பாடிட்ட போதைப்பொருள் கடுமையானதில்லை. உங்களுக்கு விருப்பம் தானே? அப்ப அவர்களை கூட திருத்த பள்ளிக்கு அனுப்பி அவர்களை மக்களுடன் சமுதாயத்துடன் இணைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கம் 30ஆம் தேதி வேலை திட்டம் ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில எல்லாரும் ஒன்றுணைந்து இந்த நாட்டை கட்டி எழுதுவோம். அதற்காக அரசாங்கம் என்ற வகையில, பக்கச்சார் என்ற வகையில அனைவருக்கும் பூரணம் ஒத்துழைப்பை கொடுப்போம். அதே நேரம் அரசாங்கம் என்ற வெளிப்படைத்தன்மையான நடவடிக்கை எடுப்போம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் மனசு பிரதேசத்திலே பொதுப்பொருள் ஊடுருவி அது பெரிய வளர்ப்பினராக இருக்கு. அது தமிழ், சிங்களம், முஸ்லீம் இல்லை, எல்லாருக்குள்ளேயுமே வளர்ப்பினர் விரிஞ்சு ஃபேமிலியில ஒரு நெட்வொர்க் ஆகிருக்கு. அதற்கு முன்னே காலத்துல
அரசியல்வாதியும் உடந்தையாக அது மாற்று கருத்து இல்லை. அரசியல்வாதி உடந்தைகள் அவங்க நாங்கள் பிடிச்சு கொண்டே கொடுத்தா அடுத்த நாள் வெளியே வருவாங்க. அல்லது உங்களுக்கு தவறு கொடுத்தாங்களுக்கு வீட்டை வந்து நீதான் தவறு கொடுத்தே அடிப்பாங்க. அப்படியே கட்டமைப்பில் இருக்குது. படிப்படியாக இதெல்லாம் செல்லப்பட்டு என்ன செல்லப்படும். இந்த உதவி திட்டத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அதனூடாக இந்த பிரதேச வாழ் மக்களுக்கு உங்களோட சேவைகளை செய்ய சொல்லித்தான் இந்த உபகரணத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு மீனை பிடிச்சீங்கன்னா அதை கொண்டு ஏற்படுது மக்களுக்கு உணவு தங்கி. அப்ப அந்த வகையில இந்த சேவை என்றது மக்கள் நலன் சார்ந்தது, தனிப்பட்ட ரீதியில எதிர்காலத்தில் அந்த சேவைகளை பயன்படுத்தி கொண்டு உங்களோட வாழ்க்கையை இதன் ஊடாக முன்னேற்றத்தை கொண்டு வராங்க. முன்னேற்றத்தை கொண்டு வரத விட உங்களோட சமுதாயத்தை, உங்களோட மக்களை, உங்களோட பிள்ளைகளை கல்வி ரீதியாக முன்னேற்றுவதுதான் இலக்கு. இந்த அரசாங்க இலக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வியை கொடுக்க. எங்களுக்கு 1ஆம் ஆண்டு போனா 13ஆம் ஆண்டு வரை கட்டாய கல்வியை கொண்டு இதுவரை காலத்துக்கும் எக்ஸாம் தான் கல்வியா இருக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு இப்ப ஏழாவது எக்ஸாம் வந்து 3 லட்சம் இல்லை, 2,20,000 பேர் தான் பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ண எல்லாரும் கேம்பஸ் போறாங்கன்னா இல்லை, 30,000 மிச்சம் வெளியில படிச்சு ஒரு சில. அப்ப கல்வி என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது. ஏன் கல்வி கற்கிறோம்னா நாங்கள் இந்த சமூகத்தோட இணைந்து பயணிக்கிறது. அப்ப எல்லாருக்கும் ஏதோ வகையில ஒரு கல்வியை கொடுக்க வேண்டி இருக்குது. எதிர்வரும் காலத்தில் அவங்க ஒரு பிள்ளைய திறமைகளை இனங்கண்டு அதற்கான வழியில சமைக்கிறது அந்த திசையை நோக்கி நகர்த்துற கல்வி முறை தான் நமது அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தப்படும் போது அது படிப்படியாக 1ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டிலிருந்து கொண்டு வர போறோம். ஒரே அதே மாதிரி படிப்படியாக கட்டங்கட்டமா. அப்ப எங்களுக்கு தெரியும் மக்கள் அனைவரும் நேர்மையான பக்கம் ஒன்று திறந்தார்கள். இதை விட போக போக எம் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த உதவி திட்டத்தை பெற்றுக்கொண்டு எதிர்வரும் காலத்துல இந்த மக்களுக்கு கிளிநொச்சி வாழ் மக்களை முன்னேற்றி வந்தாரை வாழ வைத்த கிளிநொச்சி மண்ணை மென்மேலும் உயர்த்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அந்த பெருமையை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெருமை இருக்கிறது. இன்றைக்கு பேசுபொருளாக கிளிநொச்சியில பார்ப்போமே பார் பெட்டிக்கிற மாதிரி பெரும்போது பெட்டிக்கிற. அப்ப இதுல இருந்து மீட்டு வந்தார வாழ வச்ச கிளிநொச்சி மண்ணின் பெருமையை உயர்த்துறதுக்கு அனைவரும் ஒன்றுணைந்து பயணிக்கணும். நல்ல ஒரு கிளிநொச்சி மண் வந்தார வாழ வைக்கிற மண்ணெல்லாம் பெருமை தானே. அந்த மண்ணை திரும்பவும் மீட்டெடுத்து எதிர்காலத்தில் எங்களுக்கு இல்லை, எதிர்கால பிள்ளைகளுக்கு இந்த நல்ல பிரதேசத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அனைவர் நல்ல திசையில பயணித்து இந்த மண்ணை மீட்டெடுத்து எதிர்கால சந்ததியை கொடுக்கணும். நீங்கள் இருக்க போறீங்க 100 பேர் தான், யாரும் இருக்க போறீங்க. ஆனா கடைசி காலத்துல நல்ல ஒரு சமுதாயம், நல்ல ஒரு சமுதாயம் இருக்குன்னா நிம்மதியாக பயம் இல்லாமல் இருக்கு. இன்றைக்கு கலந்து இந்த சமூக பாதுகாப்பு அரசாங்கம் என்ற வகையில நாங்கள் உறுதியாக சொல்றோம். குடும்பம் இந்த நாட்டிலிருந்து முற்று முழுதாக 3 வருடத்துக்கு போதைப்பொருள் நல்ல தொழிற்சாலை அறிவுணா தொழிற்சாலை சுற்றுலா வேலையங்கள் உணவை மையப்படுத்தி வந்தார வாழ கிளிநொச்சி மண்ணை மீட்டெடுத்து கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.